ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு கதம்ப சட்னி. இந்த சட்னி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல், உப்புமா, அதுவும் இல்லாம ரைஸ்க்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது. இந்த சட்னி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற பட்டனும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நாம முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை பொறுமையா வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுப்பட்டதும் இது கூடவே ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டுமே எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம். வரமிளகா பருப்பு ரெண்டுமே பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுட்டுங்க. மீதி இருக்கிற எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். அதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே பெரிய வெங்காயத்துல பாதி வெங்காயம் மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்தா 1 முழுசா சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு 3 நம்பர் பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இது நல்லா பெருசா இருக்கு, அதனால 3 நம்பர் சேர்க்கிறேன். சின்னதா இருந்தது, காரம் கம்மியா இருக்குன்னா 4 நம்பர் சேர்த்துக்கோங்க. காரம் கரெக்டா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நாம இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்னே தான் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழைய வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, தக்காளி நல்லா இந்த அளவுக்கு குழைய வெந்துருச்சு. இப்போ இதுல நம்ம இலைகள் எல்லாமே சேர்த்துடலாம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 இலைகளும் நம்ம இதுல சேர்க்கிறோம். முதல்ல புதினா சேர்த்துடலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்கிறோம். அதாவது ரொம்ப அழுத்தி பிடிச்சு எடுக்காம கொஞ்சம் லூஸா எடுக்கிறோம் நம்ம. அதே மாதிரி கொத்தமல்லியும் அதே மாதிரி சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் ஒரு 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஃப்ளேமை ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இது வதக்கிக்கலாம். இந்த சட்னி டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. இதுல சேர்த்துருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு எல்லாமே டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ஹெல்தியான சட்னியும் கூட. அவ்வளவுதான், நல்லா வதக்கியாச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை அதுவும் வதக்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் எல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மாத்தி எடுத்து வச்சுட்டு இது நல்லா ஆறுட்டங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். மாத்தியாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது மிக்ஸி ஜார்ல சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட் என் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி காலையிலேயே நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம். 1/4 கப் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்ல வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அது. சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். 1/4 கப் தேங்காய், கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்ல நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். பாருங்க, பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்ட்டு. கன்சிஸ்டன்சி திக்கா தான் இருக்கு. இதை பவுல்ல மாத்திட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு செமி சாலிடா இருக்கும். ரொம்ப தண்ணி ஊத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இது செமி சாலடா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு இதை நம்ம சட்னியில சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு சூப்பரான கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.